ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிராக் ஆகும் பிகாஸ் ஐ காட் அ கோல்டு. ஸோ எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ அதனால என்னோட வாய்ஸ் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 or 2 daysல ஐ திங்க் I'll be back. நார்மல் வாய்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஐம் ஆல் ரைட், ஐம் ஃபைன். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த ரிங். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த ரிங், கோல்டன் கலர் ரிங். பைல் நம்பர் 2க்கு இந்த பிளாக் கலர் பென். Pile number 3, you got pendant, labradorite pendant. Okay, see the shiny. Okay. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்சே ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ அகெயின் ஐம் டெல்லிங் ஐ காட் அ கோல்ட். ஸோ கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஒரு 1 or 2 daysல நார்மல் வாய்ஸ்க்கு வந்துடும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகே, பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, கோல்டன் கலர் ரிங், இந்த ஒரு வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு டவர் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு, விச் இஸ் வெரி குட். ஓகே, ஸ்டார். இது ரெண்டுமே ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ். பிகாஸ் டவர் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு, ஸ்டார். அப்போது நீங்கள் இந்த ஒரு வாரம் ஒரு சைன் கிடைக்கும். என்ன சைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடும். இந்த ஒரு உறவு உங்களை விட்டு போயிடும். இந்த ஒரு பொருள், இந்த ஒரு வேலை வாய்ப்பு, இது உங்களை விட்டு போயிடும் நினைச்சு பயந்தீங்களோ அது போகாது. இப்ப ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களை ஏமாத்த போகுது, டிசப்பாயிண்ட் ஆக்க போகுதுன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது டெஃபினெட்லி பண்ணாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. யூனிவர்ஸ் ஒரு சில சைன்ஸ் இந்த ஒரு வாரம் கொடுப்பாங்க. உங்களோட வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கலாம், பட் அது கூடிய விரைவில் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். அண்ட் நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருப்பீங்க, அது திருப்பி கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு வாரம் ஒரு ஸ்ட்ராங் சைன் உங்களுக்கு காமிக்கும். அண்டு முடிஞ்சு போன உறவுகள், பேச்சுவார்த்தையே இல்லாத உறவுகள் திருப்பி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பைல் நம்பர் 1, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேரை உங்களோட கனவுகள் அதாவது எல்லாருக்குள்ளரையும் ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும், ரைட்?
ஸோ உங்களுக்குள்ளருமே வந்துட்டு ஒரு ட்ரீம் இருக்கு. ஸோ அது வந்து டெஃபினெட்லி இப்போ நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை, அந்த ட்ராக்லேயே இல்லை. நீங்கள் உங்கள் ட்ரீம் எங்கேயோ இருக்கு, நீங்கள் வேற ஏதோ ஒரு ஜேர்னி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வாரம் உங்கள் ட்ரீம் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், பெயிண்டிங் இல்லை டிராயிங் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு, அது மூலியமா நான் சொந்தமா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி முடியும். ரைட்? இந்த ஒரு வாரம் உங்களால அதை செஞ்சு காமிக்க முடியும். ஒரு சில பேர் உங்க ஸ்டடீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க, சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் டெஃபினெட்லி வரும். சரி, டைவர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதாங்க அந்த டைவர்ஷனே, பாஸ்ட் தான் டைவர்ஷனே. நீங்க வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ஒரு இதுதான் பாதை, இதுதான் ஒரு உங்க ஜேர்னி, ஃபியூச்சருக்கு நீங்க இப்படிதான் போகணுங்கிற ஒரு ஒரு சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பீப்புள் வந்து வழி நடத்துவாங்க. இருந்தும் நீங்க அந்த பாஸ்ட திரும்பி டெஃபினெட்லி வந்து பாப்பீங்க. என்னதான் வந்து பைல் நம்பர் 1க்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, எதிர்கால இதுதான் அழகா கையில் எடுத்து கொடுத்தாலும் சரி, இந்த பாஸ்ட் திரும்பி பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. உங்களால வந்துட்டு 100% பாஸ்ட் திரும்பி பார்க்காம வாழவே முடியாது. இதுதான் உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் வீக்னஸ். அண்ட் இந்த ஒரு வாரம் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல சைலண்ட், எந்த விஷயத்துக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. நோ ஆர்குமெண்ட்ஸ். ஏதாவது யாராவது உங்ககிட்ட வாலண்டியரா ஆர்குமெண்ட் பண்ணாலும் சைலண்டா இருங்க, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பிகாஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ்க்கான ஒரு அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் யூனிவர்ஸ். அப்போ அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, பேசுவாங்களா, சேருவீங்களா? எஸ், கண்டிப்பா சேருவீங்க, கண்டிப்பா பேசுவீங்க, பாசிபிள் இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும், டெஃபினெட்லி டைம் ஆகும். ஒரு சில பேருக்கு இந்த இயர் எண்டில் மறுபடியும் நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ உங்களோட கோல், உங்களோட ட்ரீம்ஸ் ஃபோக்கஸ். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து ஸ்ட்ராங் விஷன்ஸ், விஷுவலைசேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்க மைண்ட் செட் ஃபுல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் எப்படி இருக்கணுங்கிற விஷன்ஸ் மட்டும் நிறைய கொண்டு வாங்க. அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ட்ரீம்ஸ். ஐ திங்க் வந்துட்டு உங்களோட இந்த ஒரு வாரம் ஒரு சில பேர் வெரி லக்கி. உங்களோட எதிர்காலத்துல என்ன, அதாவது நியர் ஃபியூச்சர், உங்களோட நியர் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத உங்களோட ட்ரீம் இந்த ஒரு வாரம் உங்க ட்ரீம்ஸ்ல வந்து ஒரு சில விஷன்ஸ் தெரியும். இப்போ மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கல்யாண கோலம் இல்ல என்ன சொல்றது, 2 ஃபேமிலி டுகெதரா இருக்க மாதிரி, கோயிலுக்கு போற மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு ஷாப்பிங் பண்ற மாதிரி 2 ஃபேமிலியும், இந்த மாதிரியான ஒரு விஷன்ஸ், ஒரு சில ஸ்டோரிஸ் பிளே ஆகும் உங்க ட்ரீம்ஸ்ல. அந்த ட்ரீம்ல நீங்க இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, வேற யாரோ கூட இருக்கலாம். பட் அந்த தீம் உங்களோட ட்ரீம் சம்பந்தப்பட்ட தீமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் கூட சொல்லுவீங்க, சம்பந்தமே இல்லாதவங்களாம் என் கனவுல வராங்க, என்னென்னமோ கனவு வருது. நீங்க அந்த பர்சனை பார்க்காதீங்க, அந்த அந்த என்ன தீம், என்ன ஸ்டோரி உங்க ட்ரீம்ல பிளே ஆச்சு, அதுதான் உங்களுக்கு மெசேஜ், பர்சன்ஸ் கிடையாது. ஒரு சில டைம்ல உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் இல்ல நோன் ஒன் அவங்க உங்க ட்ரீம்ல வந்தாங்க அப்படின்னா எஸ், அப்ப அந்த பர்சன் சம்பந்தப்பட்டவங்களோடது ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி ட்ரீம், எல்லா ட்ரீமுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து அந்த விஷயத்துல கவனமா இருங்க. ஹெல்த் விஷயம் டெஃபினெட்லி பார்த்துக்கோங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க.
அண்ட் லுக் அட் மீ, நானும் இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்து கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி நீங்களும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கொஞ்சம் ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் பி ஆக்டிவ். ஓகேங்களா? சி பைல் நம்பர் 1க்கு ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி எவ்வளோ உங்களை டம்ப் பண்ணாலும் திருப்பி வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸே இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ஃபீவர், கோல்டு, காஃப் இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த டைம்லையுமே ஆக்டிவாக தான் இருப்பீங்க. ரொம்ப போயிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. ரெஸ்ட்டும் எடுப்பீங்க, உங்கள் வேலைகளும் செய்வீங்க. ஸோ அது மாதிரி எந்த டைமில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் லோவாக இருந்தீங்கனாலுமே குயிக்காக ஒரு கம்பேக் கொடுப்பீங்க. தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. அது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் பைல் நம்பர் 1. ஆனால் பிக்கெஸ்ட் வீக்னஸ் பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு தெளிவாக வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ கெரியர் வைஸ் வந்துட்டு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த வாரம் செய்ய முடியும். Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Okay, magician, wonderful. Pile number 2, Magician, 10 of Pentacles. 2 superb card வந்திருக்கு. Yes, 6 of Pentacles, 2 of Pentacles. Good luck charm. இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கே தெரியல. Queen of Wands. Okay, so this is super weak for pile number 2. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரி, இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு குட் லக் வந்திருக்கு. அப்போ இந்த வாரம் வந்துட்டு நீங்க சும்மா எப்பயும் செய்யற வேலைகளை செய்யாதீங்க. ஐ மீன், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் புதுசா ஏதாவது ஒன்று செய்யணும். உங்களோட பிஸ்னஸ் பண்றீங்கன்னா புதுசா ஏதாவது ஒன்று யோசிங்க, புதுசா ஏதாவது லான்ச் பண்ணுங்க. நிறைய கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, உங்களோட கெரியர் பேசிஸ்ல, கெரியர்ல வந்துட்டு ஜாப் போயிட்டு இருக்கீங்க, கம்பெனிக்கு ஜாப் போறீங்கன்னா அங்க எப்படி வந்து ஒரு உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் வெளியே காமிக்கணும், எப்படி அங்க இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். அதுதான் தீமே ஃபார் பைல் நம்பர் 2க்கு இந்த ஒரு வாரம். ஒரு வாரம்னாலும் உட்கார்ந்து யோசிங்க, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, டேலண்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எது பண்றதாக இருந்தாலும் கால்குலேட்டிவா யோசிச்சுட்டு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒருத்தவங்க மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு நல்லா பிளான் படி போய் பண்ணீங்கன்னா எஸ், உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் வரும். ஓகே, ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க ஆனா வந்து கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஒரு வாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா செல்ஃப் க்ரூமிங், பைல் நம்பர் 2, செல்ஃப் க்ரூமிங் இஸ் வண்டர்ஃபுல். செல்ஃப் லவ் நிறைய இருக்குங்க, ரொம்ப நிறைய இருக்கும். கெரியர் வைஸ்ல வந்து நல்லா இருக்கு. ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸை காமிக்கலாம். ஒரு நியூ கான்டாக்ட் உருவாக வாய்ப்பு இருக்கு கெரியர் வைஸ்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நல்லா இருக்கும். ஒரு டீம் ஒர்க் பாசிபிள். இப்போ வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸே வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருப்பாங்க. பைல் நம்பர் 2 வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆக்சுவலி கலெக்ட் பண்றீங்க, எதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. பட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு வாரம் சேலஞ்சா இருக்கிறது என்னன்னா, உங்களால வந்துட்டு கெரியர்ல நல்லா பண்ணுவீங்க, ஆனா வந்து பர்சனல் விஷயங்கள்ல ப்ராப்பரா ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியாது.
நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பர்சன் பற்றியோ இல்லை ஒரு ஃபேமிலி பற்றியோ இல்லை உங்கள் ஃபேமிலி பற்றியோ ஒரு கைண்ட் ஆஃப் விஷன்ஸ் வச்சுருப்பீங்க. பட் ஆனால் அது நடக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு பர்சன் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் மேலேயுமே உங்களோட விஷன்ஸ் ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது என்னமோ வேறையா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அப்போது உங்ககிட்ட எல்லா டேலண்ட்டும் இருந்தும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதுவுமே சால்வ் ஆகும். மணி கொஞ்சம் பணப்புழக்கங்கள் இருக்கும் இந்த ஒரு வாரம் ஒரு சில பேருக்கு. ஸோ அப்படி இருந்துமே நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க ஒரு சில இடங்கள்ல. இட் இஸ் அதுக்கு காரணம் அதுதான். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது, உங்களுக்குள்ள இருக்க ஒரு பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. டோன்ட் டூ தேட். ஓகேங்களா? அதை பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் மோர் ஆன் பியூட்டி, அட்ராக்டிவ்னஸ். இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்துவீங்க அண்ட் செலுத்தணும் ஆல்சோ. நீங்கள் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் இல்லை மற்ற பர்சன்ஸ் யாரையாவது அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகணும். ஓகேங்களா? அண்ட் கீப் யுவர் ஆரா பாசிட்டிவ் அண்ட் அட்ராக்டிவ். ஓகே, அண்ட் டெஃபினெட்லி தட் இஸ் சம்திங் பெட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு குட் லக் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வந்துட்டு இருக்கும். ஓகே, அண்ட் மெஜிஷியன் ஆல்சோ வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதில் இப்போது ஒரு 10 விஷயம் வேணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அதில் 5 விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குங்கிறாங்க. இந்த ஒரு வாரம் நீங்கள் உட்கார்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ செல்ஃப் அனாலிசிஸ்க்கான ஒரு வீக் ஃபார் பைல் நம்பர் 2. அண்ட் உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் ஏதோ ஒரு ஸ்பிரிட் அனிமல் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஒரு வீக் ஒரு சில பேர் ரிப்பீட்டேட்டிவ் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க வாய்ப்புகள் இருக்கு, ஃபெதர்ஸை பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனா நீங்க மைண்ட்ல யாரை பத்தியாவது நினைச்சீங்கன்னா அவங்களோட ஃபோன் கால் இல்லை அவங்க நேரடியாக மீட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மெசேஜ் உங்களை தேடி வரும். ஸோ ஒரு ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். அண்ட் சம்திங் நியூவாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அண்ட் எது பண்ணுறதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் டிவைன் பிளெஸிங்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் உங்களோட ஃபேவரட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க ஃபார் பைல் நம்பர் 2. உங்களுக்கு பிடிச்ச கலர், எனக்கு இந்த கலர் வந்து யூஸ் பண்ணால் அது லக்கி. இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த கலர் போட்டால் எனக்கு லக்கியாக இருக்கும், அந்த கலர் ட்ரெஸ் வியர் பண்ணால் லக்கியாக இருக்கும். அப்போ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் உங்களோட ஃபேவரட் கலர்ஸ், ஃபேவரட்டான பொருள், இந்த ஒரு திங்ஸ் வந்து எனக்கு லக்கியாக இருக்கும், அதை நான் வியர் பண்ணால் லக்கியாக இருக்கும்னா அது டெஃபினெட்லி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, லேப்ரடோரைட் பெண்டன்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போகுது? Okay, 5 of Cups. Seven of Wands. Okay, Sun. King of Cups. Pile number 3. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஒரு சேலஞ்ச் இந்த ஒரு வீக். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தரலாம். மெமரிஸ். அதாவது பாஸ்ட்ல உங்களை வந்து ஒரு சில பீப்புள் வந்து ரொம்ப பிளேம் பண்ணியிருப்பாங்க. சும்மா எல்லாரும் அப்படியே ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை டார்கெட் பண்ணியிருப்பாங்க, சும்மா கிண்டல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கும். ஸோ அந்த ஆல் ஆஃப் அ சடன் அது ஒரு ஞாபகங்கள் உங்களுக்கு வரும். ஒரு நான் அவ்வளோ லவ் கொடுத்தேனே, பதிலுக்கு இதுதான் செய்வாங்களா
இது ஏன் செஞ்சாங்க, நான் ஏன் அப்படி விட்டேன், இந்த மாதிரி நீங்கள் உங்களே ப்ளேம் பண்ணுவீங்க. நீங்கள் தேர்ட் பர்சனை ப்ளேம் பண்ண மாட்டீங்க, உங்களை நீங்களே திட்டிக்குவீங்க, உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்குவீங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு விஷயம், யூ காட் அ சன் கார்டு. பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. யுவர் ஃபியூச்சர் இஸ் குட். ஓகே, உங்களோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் மெமரிஸ். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீக்னஸ்ல இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போடணும். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3க்கு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு நெகட்டிவ் மெமரியை உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நடந்திருக்குமே, அது என்னன்னு சொல்லுங்கன்னு யாராவது கேட்டால் யோசிப்பீங்க. ஆனால் நிறைய சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் யோசிப்பீங்க. பட் ஏதாவது ஒரு ஒர்ஸ்ட் மூமெண்ட்னா லிஸ்டே கொடுப்பீங்க. ஸோ இது வந்து ரீசன் காரணம் வந்து பைல் நம்பர் 3 எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், மாற்றணும். அப்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய எஃபோர்ட் போடணும் அண்ட் தேர்ட் பர்சனோட சப்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஹீலிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸோட சப்போர்ட் டெஃபினெட்லி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? யூ கேன் கோ ஃபார் ஹீலிங். ஒரு ஃபியூ செஷன்ஸ், இப்போ ஒரு ரொம்ப டீப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபியூ செஷன்ஸ் கூட போகலாம். இல்லை ஐ கேன் பேலன்ஸ் அண்ட் மேனேஜ்னா நீங்களாவே வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ரைட். அண்ட் வென் இட்ஸ் கம் கெரியர் பார்க்குறப்போ கெரியர் விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பதில் சொல்லணும், இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னா ரேண்டமாக சொல்லிடாதீங்க. நல்லா யோசிச்சுட்டு டைம் எடுத்துட்டு பதில் சொல்லுங்க. ஓகே? ஸோ நீங்கள் சொல்கிற எந்த பதிலாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எய்தர் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்களோட ஃபேமிலி சைட்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லவ்டு ஒன் சைட்லையோ யாரோ ஒருத்தவங்க உங்களை அவங்க டார்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. டார்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது. ஸோ ஸ்வீட்டாக பேசுவாங்க, ஒரு ரேண்டம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அவங்க உங்களை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் எனர்ஜி ஷேர் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். டீம் ஒர்க் நல்லா இருக்கும். ஸோ டீம் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு வாரம். அண்ட் ஒரு சில பேர் ஃபியூச்சர் பிளானிங் நல்லாவே பண்ணுவீங்க. ஃபியூச்சர் பற்றின ஒரு பிளானிங் இருக்கும். ட்ராவலிங், எஸ். சி கனெக்ட் மோர் வித் எல்லோ கலர்ஸ். அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கலர்ஸ், பிரைட் கலர்ஸோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் யூனோ ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் ஒன்றும் உங்களுக்கு மேஜர் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பைல் நம்பர் 3 வந்துட்டு உங்களோட ஃபீல்டில் நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக பேக்வேர்டாக போயிட்டுருக்கீங்க. தெர் வாஸ் அ டைம் நீங்கள் ரொம்ப ஷைன் ஆனீங்க, நம்பர் 1ல இருந்திருக்கலாம், இல்லை டாப் பிளேசஸில் இருந்திருக்கலாம். இப்போ பின்னாடி பேக்வேர்டாக போயிட்டுருக்கீங்க. இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், எக்ஸாம்ஸ் சரியாக பண்ணுறது இல்லை, அண்ட் மார்க் கம்மியாகுது, ரேங்க் கம்மியாகுது, இது இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, பிகாஸ் வந்து அந்த நெகட்டிவ் மெமரிஸ். பட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். ஓகே, ஸோ பிகாஸ் சன் கார்டு வந்திருக்குங்கிறப்போ வந்துட்டு எது நீங்கள் உங்கள் மனசு வச்சு நினைச்சீங்கன்னா முடிக்க முடியும் இந்த ஒரு வாரம். அண்ட் உங்களோட லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் அந்த பிளேஸை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ யூஸ்வலி வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து போன இடத்துக்கே தான் போயிட்டுருப்பீங்க. ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா எப்பயும் போகிற இடத்துக்கே ரிப்பீட்டேட்டிவாக போயிட்டு வந்துட்டே இருப்பீங்களே தவிர நியூ பிளேசஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் ரேர்லி போயிருப்பீங்க.
ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு புது பிளேஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. சரி, பயல் நம்பர் 3க்கு ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? லேர்னிங். ஒரு சில பேருக்கு சொல்றேன், நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க இந்த பீப்புள் எப்படி வாழ்றாங்க, அங்க இருக்கிற லொக்கேஷன் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு பொருள் மெமரிஸ்க்காவது வாங்கிட்டு வருவீங்க. ஸோ எந்த ஒரு ஜேர்னியாக இருந்தாலும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றீங்கன்னா அது மீனிங்ஃபுல்லா இருக்கணுங்கிறது வந்து பயல் நம்பர் 3யோட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரா இருக்கலாம். எதர் நீங்க அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர் அந்த ரூல் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த டைம் போற பிளேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அதாவது எல்லாமே நல்லா இருக்கு, பட் எனர்ஜி இஸ் டூ பேட் அண்ட் நெகட்டிவா போதும். வேலை செய்ய செய்ய திடீர்னு ஏதாவது ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல பயல் நம்பர் 3 வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதாவது ஒரு நினப்பு வருதா பாஸ்ட் ரிலேட்டடா? ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப வந்துட்டு தொந்தரவு பண்ணுதே. ஒரு ஃபேமிலி தான் அது ஒரு ஃபேமிலி, அது ஒரு பர்சன் நினைச்சுதான் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கீங்க. அது அந்த பர்சன் ரிலேட்டடா யோசிக்காதீங்க. அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்தாங்க, கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னா நீங்க கர்மா கிட்ட ஒப்படைச்சிருங்க, டிவைன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே, பிகாஸ் அவங்க டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்லோவா கிடைச்சாலும் ஆனா கிடைக்கும், ஏதோ ஒரு விதத்துல கிடைக்கும். ஓகே, நீங்க அதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பிகாஸ் ஒரு ஒரு ஏன் அப்படின்னா நீங்க டிராவலிங் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். அட்லீஸ்ட் கோயிலுக்காவது போவீங்க, ஃபேமிலியோட கோயிலுக்காவது இந்த ஒரு வாரம் போக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேசஸ்க்கு நீங்க போகிறப்போ இந்த மைண்ட் செட்டோட போகாதீங்க. ஓகே, ஸோ அண்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு இந்த ஒரு வாரம் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதர் அஸ் அ ஃப்ரெண்ட் ஆர் எனி பாண்டிங்கோட அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஹை பாசிபிள் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.